ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துட்டு இங்கே பாருங்க சனத்து எவ்வளவு பேர் போலீஸார் இந்த இடத்துல ஒரு அம்மா ஒரு ஆள் அழுது கொண்டிருக்கிற கீரிமலை நேர்த்தி கடங்கள் வந்து ஒரு புறம் விமர்சனம் நடந்து கொண்டு இருக்கும் போது எவ்வளவு நிறைய மக்கள் ஆண்கள் பண்ணி. வணக்கம் உறவுகளே, நாங்கள் மீண்டும் ஒரு காணொளி ஊடாக சந்திக்கிறோம். இன்று தான் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணம் கீரிமலை நவுலேஸ்வரம் ஆலயம். இன்று என்னால் உங்களுக்கு தெரியும் ஆடி அமாவாசை விரத தினம். யாழ்ப்பாணத்திலே வந்து ஆடி அமாவாசைன்னு சொல்லி சொன்னால் நவுலேஸ்வரம் ஆலயம் கீரிமலைக்கு தான் வந்து நிறைய மக்கள் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பிரதேசங்களில் இருந்து வந்து தங்களுடைய முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு வந்து திதி செலுத்துகின்ற பூசை நிகழ்வுகள் எல்லாம் வந்து நடைபெறும். அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த காணொலியை வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போது பயணம் செஞ்சு கொண்டிருக்கின்ற வீதி கீரிமலை நவுலேஸ்வரம் ஆலயத்துக்கு போகின்ற வீதி மாவட்டப்புறம் அந்த சந்தியால் திரும்பி நாங்கள் இப்போ வந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் இந்த வீதி எப்போவுமே இல்லாத அளவுக்கு நிறைய மக்கள் போகிறதும் பாரமாகனு சொல்லி அவ்வளவு பரபரப்பாக வீதி வந்துருக்குது. நிறைய வாகனங்கள்னு சொல்லி கீரிமலை நவுலேஸ்வரம் ஆலயத்தை நோக்கி தான் நிறைய பேர் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இதில் பாருங்க நிறைய வாகனங்கள் வந்து நிற்குது. அது மட்டும் இல்லாமல் போகிறவர்களுக்கு பல இடங்களில் ஒரு இடத்துல இல்லை பல இடங்களில் தாகசாந்தியும் வழங்கப்பட்டு கொண்டு இருக்குது. இன்றைய நாளில் நாங்கள் நவுலேஸ்வரம் ஆலயத்துக்கு போய் சேர்றதுன்னு சொன்னால் கொஞ்சம் கடுமையான விஷயம்தான். ஏன்டா நிறைய பேர் வந்து போய்கொண்டு நிறைய வாகனங்களே மக்கள் போய் வரதால் வீதிகள் முழுவதுமே வந்து வாகனங்களாக தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு இடத்துலேயே நிறைய பேர் ஒன்று கூட நிற்கணும், வாகனங்களும் போய் வர மாட்டாத அளவுக்கு நிற்குது. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துட்டு ஒரு வயதான அம்மா ஆக்சிடென்ட் பண்ணிட்டா. இவ்வாறான அதிக மக்கள் ஒன்று கூடுகின்ற இடங்களுக்கு நாங்கள் பயணம் செய்கின்ற போது வாகனங்களில் போய்க்க மிகவும் கவனமாக வந்து போகணும். ஏன்னு சொன்னால் நிறைய வாகனங்கள் ஒரே நேரத்தில் போகிறதும் பாரதம்னு சொல்லி சைட்டுகள் மாறியெல்லாம் மக்கள் நிறைய பேர் போய்கொண்டிருக்கிறதால ஆக்சிடென்ட்டுகள் வந்து நடக்கிறது வந்து அதிகமாக இருக்கும். அதனால் எங்கள்கிட்ட பாதுகாப்பு நாங்கள்லாம் கவனமாக பயணம் செய்யணும். இந்த இடங்கள்லேயும் பல இடங்கள்லேயும் தாகசாந்திகள் நிறைய பேர் பந்தலெல்லாம் போட்டு வளைய கொண்டிருக்கிறோம். நிறைய மக்களும் இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு கொடுக்கின்ற ரிங்ஸுகள் மோர்கள் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களையும் வந்து குடிச்சிட்டு தான் இந்த வீதிகளால் வந்து பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக கிரிமலையை நோக்கி வந்து நாங்கள் பயணம் செய்வோம். தற்சமயம் நாங்கள் நவுலேஸ்வரம் ஆலயத்துக்கு கிட்ட வந்துட்டோம்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் கூட இந்த இடத்துல நிறைய வாகனங்கள் அங்கே போக மாட்டாமல் வந்து நிற்குது. இன்னும் நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சொல்லி தான் சொல்லலாம். ஒவ்வொரு வருடமுமே ஆடி அமாவாசை தினத்தன்று அதிகளவான மக்கள் நவுலேஸ்வரம் ஆலயம் கீரிமலைக்கு வருகிறவர்கள் என்றபடியாக இந்த இடத்துல அதற்கான முன்னாயத்தங்கள் நிறைய செய்யப்பட்டிருக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. புதிதாக நிறைய இடங்கள் மைதானங்கள் எல்லாம் வந்து 2-3 இடத்துல பார்க்கிங் வசதிகள் இந்த இடங்களில் வந்து செஞ்சிருக்கணும். இந்த இடத்துலையும் ஒரு பார்க்கிங் வந்து இருக்குது கார்களை வந்து விடுறதுக்கு. ஆனால் இருந்தாலும் கூட இப்போ நவீன கார்கள் இந்த ஏத்தம் கொஞ்சம் கூடவே இருக்கிறதால அதில் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும். அதில் மம்பட்டிகளை வெட்டி கொண்டிருக்கணும். அதோட நிறைய போலீஸார் இந்த இடத்துல இன்றைய நாளில் குவிக்கப்பட்டிருக்கணும். இங்கே பாருங்கள் சனத்து எவ்வளவு பேர் வந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு தூரத்துக்கு முதலே வீதி தடைகள் வந்து போடப்பட்டிருக்குது. இருந்தாலும் கூட இப்போ முன்னுக்கு போட்ட வீதி தடையை வந்து நீக்கி பார்க்கிங் அங்காலயம் பக்கத்துலேயும் இருக்கிறபடியாக வாகனங்களை பைக்குகள் அங்காலயம் பிடிக்கணும். இப்படியே போய்ட்டு நாங்கள் பைக்கை விட்டுட்டு நடந்து தான் உள்ளுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் அவ்வளோ சனம். அதோட பஸ்ஸும் வந்து இப்போ இந்த வீதிகளால் போய்கொண்டிருக்குது. அவையிலும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இந்த இடங்களால் வந்து போயிடும். முன்னுக்கு வந்து வாகனங்கள் விடக்கூடிய மாதிரி இந்த இடத்துல மோட்டார் சைக்கிளை நாங்கள் விட்டுட்டு ஆலயத்துக்கு செல்லக்கூடிய மாதிரியான வழிவகையில் இந்த இடத்துலையும் பார்க்கிங் வந்து போட்டிருக்கணும். அதோட நிறைய இடங்களில் 2-3 இடங்களில் வீதி தடைகளும் வந்து போடப்பட்டிருக்குது. நாங்கள் முதல் உங்களை காட்டின அந்த இடத்துலேருந்து இங்கே நாங்கள் வாகனங்கள் வந்து வரையலை நடந்து தான் வரக்கூடிய மாதிரி இருக்கும். பைக்குகளை மட்டும் இந்த இடத்துல விட்டுட்டு மக்கள் போய்கொண்டிருக்கிறது இப்போ நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் போவோம். இன்றைய நாள் அதிகளவான மக்கள் இந்த கீரிமலை நவுலேஸ்வரம் ஆலயம் இந்த தீர்த்தக்கேணி அமைந்திருக்கின்ற இடங்களுக்கு வருகை தர்றதால அதை மையமாக வச்சுக்கொண்டு நிறைய வியாபார கடைகளும் வந்து இந்த இடத்துல புதிதாக இன்றைய நாளில் போடப்பட்டிருக்குது. நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது பாருங்க. பாத்திர கடைகள் இருந்து உடுப்பு கடைகள் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான கடைகள் வளையமாகவே நாங்கள் ஆலயங்களுக்கு போனால் வருகின்ற போது நாங்கள் பல்வேறு விதமான சாமான்களை வாங்கிட்டு வருவோம். அதே மாதிரி இன்றைய நாளிலும் இந்த இடத்துல கச்சாங்கடைகள் இனிப்பு கடைகள்னு சொல்லி நிறைய கடைகள் இந்த இடங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் போய் பார்க்க போகிறது நவுலேஸ்வரம் ஆலயத்தை வந்து நாங்கள் போய் அப்படியே வழிபட்டு கொண்டு நாங்கள் கீரிமலை தீர்த்தக்கேணி அங்கே நடைபெறுகின்ற மற்ற விடயங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைய நாளில் இந்த நவுலேஸ்வரம் ஆலயம் முழுவதுமே பக்தர் கூட்டம் வந்து அப்படி அலைமோதி கொண்டிருக்கோன்னு சொல்லி தான் சொல்லலாம். நிறைய பேர் ஆலயத்தையும் வழிபட்டு போட்டு அப்படியே கீரிமலை தீர்த்தக்கேணிக்கு வந்து ஆக்கள் பயணம் செஞ்சு கொண்டிருக்கணும். அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக ஆலயத்தை வந்து போயிட்டு பார்ப்போம் வாங்க. நவுலேஸ்வரம் ஆலயத்தினுடைய முன்வாயில் கோபுரம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் இந்த இடத்துல நிறைய பேர் தேங்காய்கள் எல்லாம் வந்து ஆலயத்துக்கு வந்ததாக உடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனை தட்டுகளோடு தான் நிறைய மக்கள் போகிறதை நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட மடிப்பிச்சை கேட்கின்ற நபர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பக்திபூர்வமான விடயங்கள் இன்றைய நாளில் இந்த இடத்துல இடம்பெற்று கொண்டிருக்குது.
இன்றைய நாளில் ஆலயத்துக்கு வருகின்ற மக்களுக்கு தண்ணீர் பந்தலும் இந்த இடத்துல ஆலயத்துக்கு உள்ளேயும் அமைச்சிருக்கணும், ஆலயத்துக்கு வெளியிலேயும் நிறைய தண்ணீர் பந்தல் இருக்குது. இந்த இடத்துல டீ கொடுத்து கொண்டிருக்கணும். ஆலய சூழல் வீதிகளில் தான் நிறைய மக்கள்னு சொல்லி பார்த்தா ஆலயத்துக்குள்ளே தான் இன்னும் நிறைய பக்தடியார்கள் நிற்கிறதா காணக்கூடிய மாதிரி இருக்குது. நகுலேஸ்வரம் ஆலயத்தை வழிபட்டு கொண்டு நாங்கள் தீர்த்தக்கேணி அமைந்திருக்கின்ற இடம் கடற்கரை, அந்த இடத்துக்கு வந்து போகிறோம். இந்த இடத்துல நிறைய பேர் தொண்டு பிரசுரங்கள் கொடுத்து கொண்டு வரதை காணக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்க பார்ப்போம். அதிகளவான மக்கள் ஒன்று கொடுக்கின்ற இன்றைய நாளில் இந்த கீரிமலை தொடர்பான ஒரு துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. என்ன துண்டு பிரசுரம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கீரிமலை சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு முக்கியமான விடயம் இந்த துண்டு பிரசுரத்தில் வந்து இருக்குது. முக்கியமாக இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அதோட சுற்றுச்சூழலை அசுத்தப்படுத்துறது. உங்களுக்கு தெரியுமா, இல்லை கீரிமலையில் ஒரு குப்பமேடும் இருக்குது. அந்த குப்பமேடுகள் அது தொடர்பான ஒரு சில விஷயங்களும் இந்த இடங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த விடயம், இந்த துண்டு பிரசுரத்தில் என்ன விடயம் இருக்குன்னு சொல்லி மேலதிகமாக இந்த துண்டு பிரசுரத்தை வழங்குகின்ற அந்த நபர்கள்ட்ட வந்து நாங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அதையும் பார்த்துக்கொண்டு தொடர்ச்சியாக வந்து நாங்கள் போவோம். வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வழிவடக்கு பிரதேச உறுப்பினர்களும் சமூக அமைப்புகளும் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது என்ன விஷயம்னா, இந்த கீரிமலை பிரதேசத்தில் வந்து இரு சபைகளுக்கு இடைப்பட்ட பிரச்சனை. வலிதற்கு பிரதேசம் வந்து அத்துமீறி சபையில் நாங்கள் மேற்கொண்ட தீர்மானங்களை மீறாக வந்து சட்டவிரோதமாக வந்து குப்பைகளை கொட்டப்பட்ட சம்பந்தமான விழிப்புணர்வு எதிர்ப்பு துண்டு பிரசுரங்களை இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் கீரிமலை உற்சவங்கள், கீரிமலை நேர்த்திக்கடன்கள் வந்து ஒருபுறம் விமர்சனம் நடந்து கொண்டு இருக்கும் போது நாங்கள் மக்களுக்கு ஒரு தெளிவூட்டும் விதமாக ஒரு குழப்பம் விளைவிக்காமல் மக்களுக்கு ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்காக துண்டு பிரசுரங்கள் வழங்கினோம். பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான இந்த நகுலேஸ்வரம் ஆலயம், இந்த புனிதமான தீர்த்தக்கேணி அமைந்திருக்கிற இந்த பிரதேசம் கீரிமலை உண்மையிலேயே இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் ஒரு சமயம் சார்ந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடங்கள் அசுத்தமாக படுவது வந்து யாராலையும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதற்கு எதிர்த்து தெரிவித்து அதை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையில் தான் முக்கியமாக இந்த கடற்கரை சூழல்கள், அதோட அனாவசியமான இடங்களில் இந்த பிரதேசங்களில் குப்பைகள் கொட்டப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக தான் இந்த துண்டு பிரசுரத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது. அது தொடர்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி தொடர்ச்சியாக நாங்கள் போய்கொண்டிருக்கல இந்த இடத்துல நிறைய யாசகம் கேட்கின்ற நபர்கள் இந்த இடத்துல நிறைய பேர் வந்து இன்றைய நல்ல நிற்கணும். இந்த இடத்துலேருந்து நாங்கள் கீரிமலை தீர்த்தக்கேணிக்கு நாங்கள் போகின்ற அந்த 2 பாதைகள்லேயுமே வந்து நிறைய பேர் அப்படி தொடர்ச்சியாக நிறைய யாசகம் கேட்கின்றார்கள். இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். நிறைய பேர் இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள் என்றபடியாக இந்த கோயிலுக்கு வந்து தங்களுடைய பூசை வழிபாட்டுகளுக்கு பிறகு தங்களுடைய திதிகளை கொடுத்து வழிபட்டதுக்கு பின்னர் இந்த இடங்களில் இருக்கின்ற யாசகம் கேட்கின்ற நபர்களுக்கும் தங்களால் இயன்ற உதவிகளையும் வந்து பணங்களையும் அவர்களுக்கு கொடுக்குறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி. ஆனால் இன்றைய நாளில் அதிகளவான ஆட்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். உடல்நிலை சரியில்லாத அங்கவீனங்கள், குறைபாடுடைய நிறைய பயோதீர்ப்புகள் உட்பட உடல்நிலைகள் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய நிறைய பேரும் இந்த இடங்களில் வந்து யாசகங்கள் கேட்கிறோம். அதோடு நிறைய பேர் வந்து மடிப்பிச்சை கேட்கின்ற அந்த விடயங்களும் இந்த இடங்களில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. தீர்த்தக்கேணி அமைந்திருக்கின்ற வளாகம், அதோட கீரிமலை கடற்கரை பிரதேசங்கள்லாம் இன்றைக்கு நாங்கள் அங்கே இங்கே இறக்கியல் அளவுக்கு நிறைய மக்கள் கூட்டமாக தான் இருக்குது. முக்கியமாக இன்றைய நாளில் தங்களுடைய முன்னோர்கள் அவர்களுக்கு இறந்தவர்களுக்கு திதி கொடுக்க வந்த பக்தடியார்கள் மக்கள்லாம் இந்த இடங்கள் பூராவும் வந்து நிறைய பேர் வந்து நிற்கணும். இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக போயிட்டு உள்ளுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துலையும் ஒரு சில பூசை வழிபாடுகள் ஆலயங்களில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. இந்த இடத்துல இருந்து இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கின்ற பூசைகள் குருக்களால் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. முக்கியமாக இந்த இடத்துல நிறைய மரக்கறிகள் எல்லாம் நிறைய மூட்டையாக இருக்குது. முக்கியமாக இந்த பூசை நிகழ்வுகளுக்காக கொண்டு வரப்பட்ட மரக்கறிகள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பல்வேறு விதமான மரக்கறிகள் மூட்டைகளாக வந்து கட்டி வச்சிருக்கணும். வேண்டாம், இந்த இடத்துக்கு திதி கொடுக்க வரையில் அவர்கள் கொண்டு வருகின்ற அந்த பூசை பொருட்களோட மரக்கறிகளும் கொண்டு வரணும். அந்த நாங்கள் இந்த இடங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் கீரிமலை தீர்த்தக்கேணி, இன்றைய நாளில் இந்த தீர்த்தக்கேணி முழுவதுமே வந்து மக்கள் நீராடுகின்ற செயற்பாடுகள் வந்தால் இடம்பெற்று கொண்டிருக்குது.
நிறைய பேர் பூசை நிகழ்வுகளை முடிச்சு கொண்டு அப்படியே இந்த தீர்த்தக்கணிலையும் வந்து நீராடி விட்டு போகிறது தான் பலமை. அதே மாதிரி இந்த இடத்துல நிறைய பேர் தீர்த்தக்கணியில் நீராடி கொண்டிருக்கிறோம். தீர்த்தக்கணியில் மட்டும் இல்லை, தீர்த்தக்கணியையும் தாண்டி கடற்கரை பிரதேசங்களில் அதிகளவான மக்கள் பாருங்க. தீர்த்தக்கணிக்குள்ள ஆக்கள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு இப்படியே கடற்கரை பிரதேசங்களை கொண்டே காட்டுறேன். கடற்கரைக்குள்ளே வந்து நிறைய மக்கள் வந்து அந்த கடற்கரையிலேயே நீராடி கொண்டிருக்கணும். முக்கியமாக இந்த கடற்கரை பிரதேசங்கள் வந்து பாதுகாப்பானதுன்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் அதையும் தாண்டி இந்த கடற்கரைக்குள்ளே இறங்கி இன்றைய நாளில் நிறைய பேர் இறங்கி நீராடி கொண்டிருக்கணும். முக்கியமாக இந்த இடங்களில் வளமையாக நீராடுறதுக்கு வந்து விடுறையில் ஏன்டா பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி. ஆனால் இன்றைய நாளில் அந்த நடைமுறைகள் இருக்கா இல்லைன்னு சொல்லி தெரியல. நிறைய பேர் இந்த கடற்கரைகளில் தூரங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து இன்றைய நாளில் நீந்தி கொண்டிருக்கணும். இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் வந்து எவ்வளோ நிறைய மக்கள் ஆண்கள் பெண்கள்னு சொல்லி எல்லாருமே கடலுக்குள்ளே நிற்கணும். ஆனால் பெரும்பாலான ஆக்கள் கடற்கரை ஓரங்களில் நிற்கிறபடியாக பிரச்சனை இல்லை. இந்த இடங்களில் ஐயர்மார், அதாவது இந்த பூசைகளை செய்கின்றவர்கள், அவர்களுக்கான கொட்டகைகள் எல்லாம் வந்து தனித்தனி அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கொட்டகைகளில் இருந்து தான் இப்போ பூசை நிகழ்வுகள் எல்லாம் வந்து ஆக்கள் செஞ்சு கொண்டிருக்கணும். இந்த இடங்கள் பூராகவுமே வந்து நிறைய ஐயர்மார் வந்து இன்றைய நாளில் நிற்கணும். இந்த இடத்துல இந்த கீரிமலை கடற்பரப்பு தொடர்பான ஒரு எச்சரிக்கை பலகை, இதை நாங்கள் பெரும்பாலான நாட்கள் கவனிக்கிறது இல்லை. இதில் வந்து ஆழமான பகுதிகளுக்கு வந்து நாங்கள் செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நாங்கள் நீராடலாம் இருந்தாலும் கூட நாங்கள் ஆழமான பகுதிகளுக்கு செல்லாமல் பாதுகாப்பான முறையில் நீராடணும்னு நினைக்கிறேன். பெரும்பாலான நாட்கள் இந்த கரையோரங்களில் தான் நிற்கணும். நான் அதனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இருந்தாலும் கூட சீரற்ற காலநிலைகள் நிலவுற சந்தர்ப்பங்களில் இதில் இறங்குறதே கொஞ்சம் பயம்தான். இந்த கடற்பரப்புகளுக்குள்ள இறங்கியும் ஒரு சில பூசைகள் வந்து இந்த இடத்துல இடம்பெற்று கொண்டது. நாங்கள் அதையும் பார்க்கக்கூடியமாக இருந்தது. இன்றைய நாளில் இந்த பூசை நிகழ்வுகள் எல்லாம் வந்து வளமையாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வுகள் தான் என்று நினைக்கிறேன். இன்றைய இந்த நாளில் முக்கியமாக இறந்தவர்களுக்கு பிடித்தமான உணவுகள், மரக்கறிகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவர்கள் கொண்டு வந்து தான் இந்த இடங்களில் பூசைகளை வந்து செய்வினம். அந்த விடயங்களை இந்த இடங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து போட்டுகள் போட்டிருக்கோம். அதாவது ஒவ்வொரு குருக்களும் தங்களுடைய பெயர், தங்களுடைய இடம் அப்படின்னு சொல்லி போட்டுகள் எல்லாமே போட்டு அவர்கள் அந்த போட்டுகளுக்கு கீழே தான் இருக்கணும். அப்படியே நாங்கள் அவர்கள்ட்ட போயிட்டு எங்களுக்கான பூசைகள் நிகழ்வுகளை நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த நிகழ்வுகளால் இன்றைய நாளில் இந்த இடத்துல நடைபெற்று கொண்டு இருக்குது. தொடர்ச்சியாக அதை நாங்கள் பார்த்துக்கொண்டு இப்படி இன்னும் வேறு வேறு விடயங்கள் என்ன இங்கே நடக்கும்னு சொல்லி பார்த்துக்கொண்டு போவோம். இந்த இடத்துல ஒரு அம்மா ஒரு ஆள் அழுது கொண்டிருக்கிறா. என்ன விஷயம்னு சொல்லி கேட்கல. அவள் கற்புரம்பிக்கிறா. கற்புரம்பிக்கல என்ன ஒரு கற்புரம்பிக்கிற ஆளோட ஏதோ பிரச்சனையாகனு சொல்லி அவள் எனக்கு அடிச்சு போட்டான் அப்படின்னு சொல்லி அவள் அழுது கொண்டிருக்கும். இந்த இடத்துல பார்க்குறதுக்கு கவலையாக இருக்குது. இன்றைய நாளில் இந்த இடத்துல நிறைய பேர் கற்பூரங்கள், சாம்பிராணிகள் அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு வியாபார நோக்கத்தோடு நிறைய பேர் வந்து நிற்கணும். அவர்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகளால் அவள் வந்து அடிச்சிட்டான்னு சொல்லி சொல்கிறா. பொண்ணு சொல்லி போட்டு வந்துட்டோம். என்ன செய்கிறது?
இன்றைய நாளில் ஜாழ்ப்பாணம் கீரிமலை நவுலேஸ்வரம் ஆலயம் அதோட தீர்த்தக்கனி அமைந்திருக்கின்ற இந்த பிரதேசங்களில் இன்றைய நாள் ஆடி அமாவாசை தின விரதம் அதோட திதி கொடுக்கின்ற அந்த நிகழ்வுகள் எல்லாமே என்ன மாதிரி இந்த வருடம் இடம்பெற்றிருக்கு என்று சொல்லி நாங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து 11 மணி ஆகுது. ஆனால் இருந்தாலும் கூட இந்த இடத்துக்கு நிறைய பேர் இன்னும் வந்து வருகை வந்துருக்கிறத நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைய நாளில் இந்த இடங்கள் பூராமே எப்போவுமே பரபரப்பாக தான் இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். இப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக இன்னொரு காணொளி ஊடாக சந்திப்போம். இப்படியே காணொளி வந்து நாங்கள் முடிக்கிறோம்.